ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அவர் ஊர்ல செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்பவும் சந்தைக்கு போனாலும் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வாங்கிட்டு வருவார். வீட்டுக்கு வந்து அமைதியா உட்கார்ந்து அதை ருசிச்சு சாப்பிடுவார். அவர்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் செல்வர் எதை கொண்டு வந்தாலும் அதை சிறிதளவாவது தன்னுடைய சாமர்த்தியத்துல கேட்டு வாங்கி சாப்பிடுவான். வழக்கம் போல ஒரு நாள் சந்தைக்கு சென்று செல்வர் தான் உண்பதற்காக ஒரு டம்ளர் நிறைய கெட்டி தயிர் வாங்கி வந்தார். இந்த முறை இந்த கட்டி தயிர் சிறிது கூட வேலைக்காரனுக்கு கொடுக்க கூடாது, முழுதையும் தானே சாப்பிட வேண்டும். இதற்கு ஒரே வழி அவனை ஏமாற்றுவதுதான் அப்படின்னு எண்ணி அவரை வீட்டுக்குள் நுழைந்தார். அவரை வேலைக்காரன் பார்த்து விட்டான். அவன் செல்வரை நோக்கி, ஐயா, டம்ளர்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான். உடனே செல்வர், சுண்ணாம்பு வாங்கி வந்திருக்கேன், இதை சாப்பிட்டா வயிறு எரிந்து வயிற்று வலி வந்து உடனே உயிர் போய்விடும். எந்த காரணம் கொண்டும் இதை தொடாத, போய் இன்று முழுவதும் தோட்டத்தை உழுது விட்டு வான்னு சொன்னார். வேலைக்காரனுக்கு செல்வர் தன்னை ஏமாற்றுகிறார் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு. அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு மனசுல எண்ணிக்கிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த டம்ளர்ல இருப்பது கட்டி தயிர் தான் என்பதை அதன் வாசனை வைத்து தெரிந்து கொண்டான். உடனே அந்த செல்வரை பார்த்து, ஐயா, வெற்றிலை பாக்கு போட அந்த டம்ளர்ல இருக்கும் சுண்ணாம்புல இருந்து சிறிது எடுத்து கொடுங்கன்னா. உடனே செல்வர் வேலைக்காரனை பார்த்து, நான் உன்கிட்ட சொன்ன வேலையை முடிச்சுட்டு வா, அதுல இருந்து கொஞ்சம் தர்றேன்னு சொன்னார். மாடுகளை ஓட்டிக்கொண்டு சென்ற வேலைக்காரன் சிறிது நேரத்துக்குள் வீட்டுக்கு வந்தான். உடனே செல்வர் அவன்கிட்ட, நான் சொன்ன வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்டார். உடனே வேலைக்காரன் செல்வரை பார்த்து, ஐயா, எந்த வேலையும் என்னால் செய்ய முடியவில்லை. ஒரு மாட்டை கட்டினா மற்றொரு மாடு அறுத்து கொண்டு ஓடுது. இதுல நான் எப்படி தோட்டத்தை உழுறதுன்னு கேட்டான். உடனே கோபப்பட்ட அந்த செல்வர், வேலையை செய்ய சொன்னா விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவன் முதுகுல ஓங்கி அறைந்தார். அவ்வளவுதான். அவன் செல்வரை பார்த்து, ஐயா, இது நாள் வரை யாருமே என்னை அடித்ததில்லை, நீங்க என்ன அடிச்சிட்டீங்க. இனி நான் உயிர் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை. அந்த சுண்ணாம்பை கொடுத்து என் உயிரை விட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போய் சமையலறைக்குள்ள ஓடினான். டேய், குடிக்காதேன்னு சொன்ன அந்த செல்வர் அவன் பின்னாலே கத்தி கொண்டு வந்தார். அதற்குள் அந்த டம்ளர்ல இருந்த கட்டி தயிர் முழுவதையும் அந்த வேலைக்காரன் குடிச்சிட்டான். வேலைக்காரனை ஏமாத்த நினைச்சு தானே முடிவுல ஏமாந்துட்டேனேன்னு நினைச்சு செல்வர் மனசுல குறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.